அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா, நமக்கு இந்த கூட்டணி கணக்குகள் அப்படிங்கிறது தான் போயிட்டு இருக்கு. ஸோ யார் யாரெல்லாம் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்க? யார் யாருக்கு என்ன அமைச்சரவை பதவி குடுக்க போறாங்க? ஒவ்வொரு கட்சிகளும் என்ன டிமாண்ட் பண்றாங்க? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் குடுத்திருப்பாங்க. நமக்கு அது கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ நம்ம முக்கியமான செய்திகளுக்குள்ள போறப்போ, திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "எய்தற்கு அரியது ஏய்ந்தக்கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். கிடைத்தற்கரிய காலம் வந்து வாய்க்குமானால், அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு, அப்போதே செய்தற்கரிய செயல்களை செய்ய வேண்டும்." அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாங்க. அதாவது தக்க காலம் வரும்போதே, அந்த காலத்துக்கு ஏற்றவாறு செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சு முடிச்சிடணும். ஓகேங்களா? திருக்குறள் எண் 489 அதிகாரம் காலம் அறிதல். ஓகேவா? ஸோ மத்தபடி செய்திகளுக்குள்ள போனோம் அப்படின்னா, மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெறும் அ விடுதலை சிறுத்தைகள் மற்றும் நாம் தமிழர் கட்சி. அதாவது ஒரு கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறணும் அப்படின்னா, ஸ்டேட் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு 2 லோக்சபா சீட்ட வந்து வின் பண்ணியிருக்கணும். அந்த வகையில நமக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்த்தோம்னா, சிதம்பரம் தொகுதியும், விழுப்புரம் தொகுதியிலும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதனால அவங்களுக்கு இந்த மாநில கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து வந்து கிடைக்கப் போகுது. அதே மாரி நாம் தமிழர் கட்சிய பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, தேர்தல் ஆணைய விதிகளின்படி ஒரு கட்சி மாநில கட்சியாக வரணும் அப்படின்னா, மக்களவை தேர்தல்ல நல்லா பாத்துங்க. மக்களவை தேர்தல்ல 8% வாக்குகள வாங்கியிருக்கணும். சரிங்களா? மொத்த பதிவான வாக்குகள்ல 8% வாக்குகள மக்களவை தேர்தல்ல வாங்கியிருக்கணும். அந்த வகையில நாம் தமிழர் கட்சிய பார்த்தோம்னா, 8.19% வாக்குகள வந்து மக்களவை தேர்தல்ல வாங்கியிருக்காங்க. ஸோ, அதனால அவங்களுக்கும் அந்த மாநில கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து கிடைக்கப் போகுது. சரிங்களா? ஸோ, மாநில கட்சி அப்படின்ற அந்தஸ்துலாம் கிடைச்சிருச்சுன்னா, சின்னம் இந்த மாதிரி நெறைய நட்சத்திர வேட்பாளர்களுடைய பயன்பாடு, அந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்கும். ஓகேவா? அதான் இந்த மாநில கட்சி அந்தஸ்தினுடைய ஒரு சாராம்சமாக இருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம, இந்த 2 கட்சிகள் மட்டும் இல்லாம, தமிழகத்துல இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நல்லாவே தெரிஞ்ச திமுக, அதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், தேமுதிக ஆகிய 4 கட்சிகள் வந்து உள்ளது. மாநில கட்சிகளாக. அடுத்தது பார்த்தோம்னா, தேசிய கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரஸ், பாஜக, மார்க்சிஸ்ட், பகுஜன் சமாஜ், தேசியவாத காங்கிரஸ், ஆம் ஆத்மி ஆகிய 6 கட்சிகள் இருக்காங்க. சரிங்களா? ஸோ, இத ஒரு செய்தியா நம்ம பார்க்கிறோம். முக்கியமான செய்தியாக இருக்கு. ஓகேவா? தேர்தல் அடிப்படையில நமக்கு கேள்விகள் வர வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது 863 வேட்பாளர்கள் வைப்புத் தொகை இழப்பு. முதல்ல இந்த வைப்புத் தொகைனா என்ன அப்படிங்கிறத பார்க்கிறோம். நமக்கு லோக்சபா தேர்தல பொறுத்தவரைக்கும் ரூ. 25,000 வைப்புத் தொகை. இதே அசெம்பிளி எலக்ஷன் எம்.எல்.ஏ.க்களுக்கான எலக்ஷன் நடக்கிறப்போ, அதற்கான வைப்புத் தொகையை பார்த்தோம்னா ரூ. 10,000. ஓகேவா? இதுவே லோக்சபா எலக்ஷன்ல ஒரு தனி தொகுதியில போட்டியிடுறாங்க. எஸ்சி, எஸ்டிக்கு ரிசர்வ் பண்ணக்கூடிய ஒரு தனி தொகுதியில போட்டியிடுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய வைப்புத் தொகையை பார்த்தோம்னா ரூ. 12,500. அதே மக் அ லோக் ஐ மீன் சட்டமன்ற தேர்தல்ல ஒரு தனி தொகுதியில போட்டியிடுறாங்க அப்படிங்கிறப்போ, அதனுடைய வைப்புத் தொகை பார்த்தோம்னா ரூ. 5,000 அப்படியே ஹால்ஃப் ஆகும். ஓகேங்களா? ஸோ இததான் நம்ம வைப்புத் தொகை அப்படின்னு சொல்றோம். இந்த செட் ஆஃப் அமௌண்ட் தான். இப்போ வைப்புத் தொகைய இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்த பொறுத்தவரைக்கும் 950 வேட்பாளர்கள் வந்து தேர்தல் போட்டியிட்டாங்க. போட்டியிட்டதுல 863 வேட்பாளர்கள் வந்து வைப்புத் தொகைய இழந்திருக்காங்க. அப்போ வைப்புத் தொகைய இழக்கணும் அப்படின்னா, அதற்கு என்ன கண்டிஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்த பதிவான வாக்குகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த மொத்த பதிவான வாக்குகள்ல 6ல் 1 பங்கு வாக்குகள வந்து வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? 1/6 ஆஃப் த டோட்டல் வோட்ஸ் போல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஓகேவா? 1/6 ஆஃப் த டோட்டல் வோட்ஸ் போல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1/6 மொத்த பதிவான வாக்குகள். இப்போ 100 வாக்குகள் இருக்கு அப்படின்னா, அதுல 6ல் 1 பங்கு வாக்குகள வாங்கியிருந்தா மட்டும் தான், நமக்கு அந்த வைப்பு தொகைய வந்து திருப்பி குடுப்பாங்க. இல்லாட்டி அது அரசாங்கத்தினுடைய கருவூலத்துக்கு வந்து போயிரும். ட்ரெஷரிக்கு வந்து போயிரும். சரிங்களா? ஸோ, அந்த வகையில தமிழகத்துல 863 வேட்பாளர்கள் வந்து வைப்பு தொகைய இழந்துள்ளனர் அப்படிங்கிறது குடுத்திருக்காங்க. கூடுதலா இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம. சரிங்களா? சரி அடுத்தது. அடுத்ததா பார்த்தோம்னா, நோட்டாவ பத்தி இருக்காங்க. ஸோ நோட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு 2014 மக்களவைத் தேர்தலிலிருந்து தொடர்ச்சியா இந்தியா ஃபுல்லா நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது. ஆ அதபடி பார்க்கிறப்போ, நமக்கு நேத்து ஒரு செய்தி பார்த்திருந்தோம். இந்தோர் அப்படிங்கிற தொகுதியில 2.18 லட்சம் வாக்குகள நோட்டா வாங்கியிருக்கு. அப்படிங்கிற ஒரு செய்திய வந்து நம்ம பார்த்திருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்தியாவிலேயே அதிகமா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 2.18 லட்சம் வாக்குகள் வந்து பதிவாகிருந்துச்சு.
அந்த வகையில தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வந்து முதலிடம் பெற்று இருக்கு. நோட்டாவுக்கு அதிக வாக்குகள் விழுந்ததில் முதலிடத்தில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வருகிறது. அந்த தொகுதியில் நோட்டாவுக்கு மொத்தம் 26,450 வாக்குகள் பதிவாகியுள்ளன. அப்ப தமிழகத்த பொறுத்தவரைக்கும் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 26,450 வாக்குகள். எந்த தொகுதி அப்படிங்கிறது முக்கியம். ஸ்ரீபெரும்புதூர். 2வது மற்றும் 3வது இடத்துல பார்த்தோம்னா, திண்டுக்கல் தொகுதி 2வது இடத்திலயும், 3வது இடத்துல திருவள்ளூர் தொகுதி வந்து 3வது இடத்திலயும் வந்திருக்காங்க. ஓகேவா? இந்தியா ஃபுல்லா பார்க்கிறப்ப இந்தோர் அப்படிங்கிற தொகுதி, மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய இந்தோர் தொகுதி 2.18 லட்சம் வாக்குகள் ஓட் ஆகும். ஸோ அடுத்தது மக்களவையில மத்த 543 அப்படிங்கிற நம்பர பார்க்குறோம். அந்த நம்பர பிரிச்சு பார்க்கிறப்போ எத்தனை பெண்கள், சிறுபான்மையினர்ல இருந்து எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. இந்த மாரியான தகவல்கள் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. தேர்தல் அரசியலையும் தாண்டி நமக்கு வந்து நம்மளுடைய டெமோக்ரஸி ரெப்ரசன்டேட்டிவா இருக்கா? ட்ரூலி ரெப்ரசன்டேட்டிவா இருக்கா? டைவர்சிஃபைடா இருக்கா? அப்படிங்கிறத செக் பண்றதெல்லாம் இந்த மாதிரியான நம்பர்ஸ் தான். பெண்களுக்கு எவ்வளவு பிரதிநிதித்துவம் இந்திய மக்கள் குடுத்திருக்காங்க. சிறுபான்மையினருக்கு எவ்வளவு பிரதிநிதித்துவத்த இந்திய மக்கள் வந்து குடுத்திருக்காங்க. இந்திய பாராளுமன்றத்துல அதனுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப டைவர்சிஃபைடா இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். அந்த வகையில பெண் எம்பிக்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா, போன மக்களவைத் தேர்தலோட இந்த மக்களவைத் தேர்தல்ல குறைந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. போன மக்களவைத் தேர்தல பொறுத்தவரைக்கும் 2019ல 17வது லோக்சபா இருந்திருக்கும். 17வது லோக்சபால 78 பெண் எம்பிக்கள் வந்து இருந்திருப்பாங்க. 2024ல 18வது லோக்சபா 797 பெண்கள் போட்டியிட்டாங்க. அதுல வெற்றி பெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா, 73 பெண்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ போன இதோட இந்த தடவ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற டேட்டா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? மொத்த எம்பிக்கள்ல இந்த 73 பேர் அப்படிங்கிறவங்க மொத்த எம்பிக்கள்ல எவ்வளவு சதவீதம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 13.44% தான் இருக்காங்க. அப்போ லோக்சபால பெண்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது 13% மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? மொத்தமே ஒரு 73 பெண்கள் மட்டும் தான் இருக்காங்க. அதிலயும் போன தடவ வெற்றி பெற்ற பெண்கள் மறுபடியும் வெற்றி பெற்றது தான் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப பெண்களுடைய ரெப்ரசன்டேஷன் கம்மியா இருக்கு. இத இன்கிரீஸ் பண்றதுக்காக இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் தான், நம்ம பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% குடுக்குறாங்க இல்லையா? மாநில சட்டப்பேரவைகள்லயும், அ லோக்சபாலயும் வந்து 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது குடுக்குறாங்க. ஆனா அது இன்னும் நடைமுறைக்கு வரல. அடுத்து சென்சஸ் எடுக்கணும். சென்சஸ்க்கு அப்புறமா டீலிமிட்டேஷன் தொகுதி வரையறை அப்படிங்கிறத பண்ணுவாங்க. டீலிமிட்டேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த 33% அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ இன்னும் வரதுக்கு காலங்கள் இருக்கு. இதனுடைய நார்மலா ரிசர்வேஷன் குடுக்கறதுக்கு முன்னாடி அவங்கனால ரெப்ரசன்டேஷன இந்திய மக்கள்னாலயும் சரி, இந்திய அரசாங்கங்கள், இந்திய அரசியல் கட்சிகள்னாலயும் சரி, பெண்களுக்கான முக்கியத்துவத்த குடுக்க முடியல. பிரதிநிதித்துவத்த குடுக்க முடியல. அதனால தான் ரிசர்வேஷன் மூலியமா கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது முஸ்லிம் வேட்பாளர்கள் பார்த்தோம்னா, போன மக்களவைத் தேர்தல்ல ஓகேங்களா, 2019 பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா 26 எம்பிகள் தேர்வாகியிருந்தாங்க. 2024ல பார்க்குறப்ப நமக்கு 24 எம்பிக்கள் மட்டும் தான் தேர்வாகியிருக்காங்க. அப்ப அதனுடைய எண்ணிக்கையும் குறைவு. போன தடவ போட்டியிட்ட வேட்பாளர்கள விட இந்த தடவ ரொம்ப கம்மியா தான் வேட்பாளர்கள் போட்டியிட்டு இருந்தாங்க. ஸோ போட்டியிட்ட வேட்பாளர்களும் குறைவு, தேர்வான வேட்பாளர்களும் குறைவு அப்படிங்கிற ஒரு போக்கு பார்க்குறோம் நம்ப. சிறுபான்மையினர் சமூகத்துக்கு மத்தியில. ஸோ மத்தபடி பார்க்குறப்போ ஒரு தரவரிசை அப்படிங்கிறது வெளியாகிருக்கு. உலகின் தலைசிறந்த பல்கலைக்கழகங்கள் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? தலைசிறந்த பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இது என்ன ரேங்கிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, குவாக்கர் எலிஸ் சைமன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. QS யுனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? QS யுனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் குவாக்கர் எலிஸ் சைமன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அமைப்பு லண்டனைச் சேர்ந்த அமைப்பினால வெளியிடப்படக்கூடிய ஒரு தரவரிசை தான். ஓகே. ஒன் ஆஃப் த பிரஸ்டீஜியஸ் தரவரிசை. இம்பார்ட்டன்ட்டாவும் இருக்கு நமக்கு. சரிங்களா? அந்த வகையில பார்த்தோம்னா, இந்த ஒரு 1500க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள வந்து இவங்க ரேங்கிங் அடிப்படையில வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில இந்தியாவிலிருந்து எத்தன கல்வி நிறுவனங்கள் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 46 கல்வி நிறுவனங்கள் போயிருக்காங்க. இது வந்து ஆசியாவிலேயே வந்து 3வது இடத்துல இருக்கு இந்தியா. ஏன்னா, சைனாவ பொறுத்தவரைக்கும் 71 சைனா, அ ஜப்பான பொறுத்தவரைக்கும் 49, அடுத்தது 46ன்னு சொல்லி இந்தியா. இதெல்லாம் ஏசியாவ பொறுத்தவரைக்கும். இல்ல ஆசிய கண்டத்த பொறுத்தவரைக்கும். ஸோ 46 கல்வி நிறுவனங்கள் இந்தியாவிலிருந்து பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ அவங்களுடைய தரவரிசை என்ன? போன ரேங்கிங் சமீபத்தில தான் போன ரேங்கிங்ஸுமே வெளியிட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஐஐடி மும்பை வந்து 149வது இடத்துல இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திருந்தோம். சமீபத்தில தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க.
ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கான 2025க்கான தரவரிசைன்னு சொல்லி மறுபடியும் வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில யார் யாரெல்லாம் இந்தியாவிலிருந்து இருக்கக்கூடிய இந்த டாப் 3 அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மும்பை ஐஐடி 118வது இடத்துல வந்து இருக்காங்க. போன தடவ 149ல இருந்தாங்க. அடுத்து டெல்லி ஐஐடி 150ல வந்து இருக்காங்க. ஐஐஎஸ்சி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயன்ஸ் பெங்களூரு 211, காரக்பூர் ஐஐடி 222, சென்னை ஐஐடி பார்த்தோம்னா 285லேருந்து 227க்கு ஒரு முன்னேற்றம். ஓகேங்களா? அடுத்து மத்தபடி பார்த்தோம்னா, அண்ணா பல்கலைக்கழகம் வந்து இதுல இருக்காங்க. 427லேருந்து அண்ணா யூனிவர்சிட்டி 383க்கு வந்து வந்திருக்காங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமான டேட்டாஸ் இது எல்லாமே. ஓகேவா? ரொம்ப முக்கியமான டேட்டாஸ் நோட் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ நம்ப இந்தியாவுல இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள பார்த்தாச்சு. டாப் 5 யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. முதல்ல 13வது முறையாக ஓகேங்களா? தொடர்ந்து இல்ல. மாசச்சூட்டிஸ் தொழில்நுட்ப நிறுவனம் அப்படிங்கிறவங்க தொடர்ந்து தான். ஓகேவா? ஸோ 13வது முறையா வந்து இந்த ரேங்கிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்காங்க. ஓகேவா? எம்ஐடி மாசச்சூட்டிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது லண்டன் இம்பீரியல் காலேஜ் 2ண்ட் பிளேஸ்ல, ஆக்ஸ்ஃபோர்ட் யுனிவர்சிட்டி 3, 4த்ல ஹார்வர்ட் யுனிவர்சிட்டி, 5த்ல கேம்பிரிட்ஜ் யுனிவர்சிட்டி. ஓகேங்களா? ஸோ டாப் 5 அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் தான். ஓகேவா? நல்லா பார்த்து வச்சுக்கங்க. ஸோ வேற செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா, 3வது முறையாக விண்வெளியில் சுனிதா வில்லியம்ஸ். இந்த செய்திய நம்ம அடிக்கடி பார்த்துட்டு தான் வரோம். 2, 3 டைம் இந்த ஸ்பேஸ் லான்ச் அப்படிங்கிறது தடைபட்டு போயிருச்சு. இப்போ ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ அமெரிக்கால இருக்கக்கூடிய தனியார் நிறுவனம், போயிங் அப்படிங்கிற தனியார் நிறுவனம், அவங்க உருவாக்கி இருக்கக்கூடிய விண்கலத்தின் பேர் தான் வந்து ஸ்பேஸ் ஷட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. விண்வெளி ஓடத்தின் பேர் தான் வந்து ஸ்டார்லைனர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்டார்லைனர்ல போன முதல் பெண்மணி இவங்க தான். முதல் குழு இவங்க 2 பேரும் தான். ஓகேங்களா? ஸோ இவரு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ம். பட்ச் வில்மோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க குடுத்திருக்காங்க பேரு. பட்ச் வில்மோர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த முதல் குழுவும் அவங்க தான். ஸ்டார்லைன்ல போகக்கூடிய முதல் பெண்மணியும் இவங்க தான். அதே மாரி பார்த்தோம்னா, சுனிதா வில்லியம்ஸ் 3வது முறையாக வந்து நமக்கு விண்வெளிக்கு வந்து போறாங்க. ஜஸ்ட் இந்த ஒரு மிஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, ஸ்டார்லைனர் விண்வெளியில எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிற மாரியான ஒரு எக்ஸ்பெரிமென்டல் பேசிஸ்ல தான் இந்த ஒரு மிஷன வந்து பண்றாங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு செய்தியா இருந்துச்சு. ஸோ மத்தபடி இன்றைய செய்தித்தாள் பொறுத்தவரைக்கும், நம்ம பார்த்ததுல தான் முக்கியமான செய்திகளா இருந்துச்சு. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.